சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது, சேகர் பாபுவை கட்சியை விட்டு வெளியே துரத்திய ஸ்டாலின். கோயில் தேரோட்டத்தின் போது சவார்கர் பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷமிடுவது ஏற்புடையதா என்று அமைச்சர் சேகர் பாபு கேள்வி எழுப்பியிருக்கார். கோயிலின் மத வெறியை வளர்க்கக்கூடாது என்று கூறிய சேகர் பாபு, பாரத் மாதா கி ஜே என்ற கோஷத்தை கோயிலுக்கு வெளியில் சொல்லி கொள்ளட்டும் என்று தெரிவிச்சிருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாமலையார் சுவாமி கோயில் தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மனோ தங்கராஜ் ஆகியோர் பங்கேற்றாங்க. அப்போது திடீரென பாரத் மாதா கி ஜே, சவார்கர் வாழ்க என்று கோஷம் எழுப்பப்பட்டது. இதனால் டென்ஷனான அமைச்சர் சேகர் பாபு, கோயிலில் எழுப்ப வேண்டிய கோஷத்தை மட்டும் எழுப்புங்க என கேட்டுக்கொண்டார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளது. இந்நிலையில் இவ்வாறு கோஷங்களும் இவ்வாறு திமுகவுக்கு எதிரான செயல்களும் தற்போது மக்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தொடர்ந்து அவரால் முடிந்தவற்றை செய்து கொண்டுதான் வருகிறார். மேலும் அனைத்து பொறுப்புகளும் உதயநிதியின் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் உதயநிதியே எந்தெந்த அமைச்சரை எந்தெந்த இடத்தில் நிற்க வைக்க வேண்டும் என்கின்ற பட்டியலையும் தயார் செய்வதாக சொல்லப்படுகிறது. இதனால் மூத்த அமைச்சர்களான சேகர் பாபு, KSSR ராமச்சந்திரன், துரைமுருகன், செந்தில் பாலாஜி, KN நேரு போன்றவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. ஏனென்றால் அமித்ஷாவின் கைப்பிடியில் கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள், ஊழல் செய்த அமைச்சர்களின் பட்டியல் உள்ளதாம். அதனால் அமைச்சர்களை எப்படியாவது இந்த முறை தேர்தலில் நின்றால் அவர்களை காலி செய்வதற்காக அமலாக்கத்துறையை தூண்டிவிட்டுள்ளாராம் அமித்ஷா. இதன் மூலமாக முக்கிய அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம். இது திமுகவுக்கு பெரும் பாதகத்தை ஏற்படுத்தும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. இதனால்தான் சேகர் பாபுவை கட்சியை விட்டு நீக்கிவிடலாமா, இல்லை என்றால் அவரை வெறும் ஆலோசகராக மாற்றி கட்சியில் இருக்க விடலாமா என்கின்ற ஆலோசனையும் தற்போது தீவிரமாக கூட்டத்தில் நடைபெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆனால் ஸ்டாலின் எதிர்ப்பக்கம்தான் மக்கள் உள்ளார்கள். தொடர்ந்து ஸ்டாலினின் நிலைப்பாடுகள் தமிழகத்தில் பாதுகாப்பு இன்மை, மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே உள்ளதால் திமுகவுக்கு இனியும் தங்கள் வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்கின்ற மனநிலைக்கு மக்கள் வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சேகர் பாபுவை கட்சியை விட்டு நீக்கும் விஷயம் தற்போது பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளது. தொடர்ந்து ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பார், உதயநிதி ஸ்டாலினும் எந்த முடிவு எடுக்கப் போகிறார், பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்தால் திமுக இம்முறை ஆட்சி பிடிக்குமா பிடிக்காதா என்பதை உங்கள் கமெண்ட் வாயிலாக நீங்கள் தெரிவியுங்கள்.